அனைவருக்கும் வணக்கம். நித்யானந்தம். ஏப்ரல் 14 இயக்கம். புதுச்சேரியில் தேர்தல் ஒரு சாமானியன் வேட்பாளராக நிற்கக்கூடிய அளவில் தேர்தல் விதிமுறைகள் உள்ளது. தேர்தலுக்கு கால அவகாசம் குறைவாக உள்ள சூழ்நிலையில் ஒரு வேட்பாளர் போட்டியிட வேண்டும் என்றால் தாலுக்காவில் புதிதாக சான்றிதழ் பெற வேண்டும் ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். அதுமில்லாமல் தாலுக்கா தாசில்தாரிடம் சென்று இன்சில் வாங்கி கொண்டு என்ஓசிக்கு தனியாக கிராம அலுவலரை சந்திக்க வேண்டும். இதற்கு 2 நாட்கள் தேவைப்படுகிறது. மேலும் கொம்மின் பஞ்சாயத்தில் என்ஓசி பெற வேண்டும், மின்துறையில் என்ஓசி பெற வேண்டும், காவல்துறையில் என்ஓசி பெற வேண்டும். மேலும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வங்கி கணக்கு தொடங்க வேண்டும். மேலும் நோட்டரி அஃபிடவிட்டிடம் சான்று உறுதிமொழி பத்திரம் பெற வேண்டும் என்று நம்மளுக்கு ஜாமீன் போடுபவர்களுடைய டாக்குமெண்ட்டை பதிவு செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட பல வேலைகள் உள்ள சூழலில் இதற்கு கால அவகாசம் ரொம்ப குறைவு. தேர்தல் ஆணையம் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மேலும் வருகிற கால அவகாசம் உள்ள சூழலில் சனி ஞாயிறு கிழமைகளில் வேலை நாட்களாக புதுச்சேரியில் அறிவிக்க வேண்டும். கொம்மின் பஞ்சாயத்து, மின்துறை, மேலும் தாலுகா அலுவலகம், காவல்துறை அலுவலகங்கள் போன்ற அனைத்து அலுவலகங்களும், தேர்தலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலகங்களும் வேலை நாட்களாக புதுச்சேரி ஆளுநர் அவர்களும் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களும் மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக வேலை நாட்களாக அறிவிக்க வேண்டும். என கால அவகாசம் இல்லை. ஒரு சாமானியன் ஏற்கனவே பணபலம் உள்ளவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், அவர்களும் உதவியாளர் இருப்பார்கள். அவர்களை அனுப்பி அனைத்து துறைகளிலும் ஒரே நாளில் சான்று பெற்று வருவார்கள். ஒரு ஏழ்மையான வேட்பாளர் போட்டியிட நினைப்பவர் எப்படி போட்டியிட முடியும்? அதுவும் சான்றிதழ் 6 மாதத்துக்கு முன் வாங்கினால் செல்லாதா? ஏன் 6 மாதத்துக்கு முன் என்றவர் 6 மாதத்துக்கு பிறகு அவருடைய ஜாதி மாறிவிட்டதா? இது வன்மையாக கண்டித்தக்க ஒன்று. இந்திய தேர்தல் ஆணையத்தில் விதிமுறையில் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியுள்ளது. புதிய சான்றிதழ் கேட்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், பழைய சான்றிதழை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதி சான்றிதழ் பழைய சான்றிதழை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜாதி எப்பொழுதும் பிறந்தது முதல் மாற்றவரை ஜாதி மாறாது. எனவே புதுச்சேரி ஆளுநர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தலைமை புதுச்சேரி தேர்தல் ஆணையர் அவர்களும் உடனடியாக சனி ஞாயிறை வேலை நாட்களாக மாற்ற வேண்டும். பழைய ஜாதி சான்றிதழை தேர்தல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது தேர்தல் தேதியை மாற்றி வைக்க வேண்டும் என்று ஏப்ரல் 14 இயக்கத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கிறேன். நன்றி.